97% பேர் தன்னுடைய படுக்கையில் தான் உயிரை விடுறாங்களாம். தூங்கும் பொழுது தான் தன்னுடைய உயிர் பிரிஞ்சு போகுதுன்றாங்க. இதை கேட்ட உடனே மனசு பதறுது. என்னடா சொல்கிறீங்க? நம்ம பேருந்தில் போனால் தான் ஏதாவது விபத்தாடுவோம் பயப்படுது, இல்லை நடந்து போனால் பயமாக இருக்குது, இல்லை தொடர் வண்டியில் போனால் பயமாக இருக்குது, இல்லை விமானத்தில் போனால் பயமாக இருக்குது. இதிலெல்லாம் சதவீதம் 1% இல்லை 2% தான். எதில் அதிகமான ஒரு ஆபத்து இருக்குன்னா நம்ம படுக்க போகிற படுக்கையில் தான். அப்போ தினந்தோறும் நம்ம படுக்காமல் இருக்க முடியுமா? அப்படி படுக்கும்போது நினச்சா நமக்கு தூக்கம் வருமா? அப்போ நம்மளுடைய மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். இந்த விஷயத்தை கேட்டோம்னா பல பேருக்கு பயம் வந்துடும். என்னங்க சொல்கிறீங்க? 97% இப்படி தான் என் மனம் நடக்குதா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் எங்கே படுத்துட்டு காலையில் எழுந்திருக்கலாம், என்ன பண்ணுறது அப்படின்னு நம்மளுடைய மனசு நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். உண்மையிலேயே நம்முடைய மனசுக்கும் நடக்க போகிற இந்த ரியாலிட்டி, இது நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்துக்கும் என்ன தொடர்புன்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எதன் வழியாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓஷோ அவர்களின் கருத்து. ஃபியர் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குங்க, எல்லாரும் வாசிக்க வேண்டிய புத்தகம். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்து தான் இது. அவர் என்ன ஒரு அழகான கருத்து சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு கேள்வி கேட்குறாங்க, எனக்கு இறப்பை நினச்சா பயமாக இருக்குது, என்னுடைய உடம்பு ஏதாவது சரியில்லைனா ரொம்ப வலிக்குது, எனக்கு வாழ்க்கையே கஷ்டமாக தாங்க இருக்குது, என்ன தான் பண்ணலாம், என்ன கஷ்டத்தை நீக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஓஷோ சொல்கிறாரு, சைக்கலாஜிக்கல் பெயின் ஒன்று இருக்குது, ஃபிசிக்கல் பெயின் ஒன்று இருக்குது. அதாவது மனம் ரீதியாக ஒரு வலி இருக்குது, நம்முடைய உடல் ரீதியாக ஒரு வலி இருக்குது. இதில் உடல் ரீதியாக ஒரு வலி இருக்கு இல்லையா, அந்த வலி இருக்க தான் செய்யும். மரணம் இருக்கு இல்லையா, அது வரதான் செய்யும், இது நீ மாற்ற முடியாது. ஆனால் மன ரீதியாக ஒரு வலி இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக நாம் அது ஒன்றுமே இல்லாமல் பண்ண முடியும். உண்மையிலேயே உன்னுடைய ஃபிசிக்கல் பெயின், உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய வலி ரொம்ப நேரம்லாம் இல்லை, அது கொஞ்சம் நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் உன்னுடைய உடல் அதுக்கு பழகிடும். நீங்கள் நல்லா பாருங்கள், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், அல்லது நம்ம ஏதாவது அடிபட்டுருப்போம், கையில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகும், ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் நம்ம அப்படியே அந்த உண்மையை ஒத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் எப்போ இந்த பிரச்சனைனா அதுக்கு முன்னாடியே பின்னாடியே தான். விழுந்துருவோன்னு பயம், விழுந்த பிறகு அது எப்படி நம்ம சமாளிக்க போகிறோன்ற பயம், ஆனால் சமாளிச்சிருவோம். ஆக எங்கே முக்கியமான பிரச்சனை நம்ம மனதளவில் சைக்கலாஜிக்கல் பெயின் இருக்கு இல்லையா, அதில் தான் பிரச்சனை இருக்குன்றாங்க. அப்போது இந்த மனசுக்கும் நடக்க போகிற இந்த ரியாலிட்டிக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அதுக்கு ஒரு அழகான ஒரு கதையை சொல்கிறாருங்க. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புனை கதை தான். அதாவது கடவுள் இருக்கார், அந்த கடவுள்கிட்ட இருட்டு சொல்லுதான், இருக்கிறதுலையே ஒரு மோசமான ஆள் அப்படின்னா இந்த சூரியன் தான். அவன் என்ன பண்ணுறான், நான் என்னை எங்கேயுமே வர மாட்டேன், நான் எங்கே வரணும் அந்த இடத்துக்கு அவன் வரான், வந்த உடனே அந்த இடத்துக்கு கிளம்ப வேண்டியதாக இருக்குது. நான் என்ன பண்ணேன் அவனுக்கு? சூரியனுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? என்னை கண்டாலே அவனுக்கு பிடிக்கலையான்னு தெரியல, நான் வரும்பொழுதெல்லாம் அவன் என்கிட்ட வந்தோடனே நான் நகர்ந்துடுறேன். என்னால் ஒரு இடத்துல கூட நிம்மதியாக இருக்க முடியல. நீங்கள் தானே கடவுள், அப்போ நீங்கள் தானே தீர்த்து வைக்கணும், உங்ககிட்ட தான் நான் வரேன், தயவு செஞ்சு அந்த சூரியனை கூப்பிட்டு 2 உத விடுங்க அப்படின்ட்டு இருட்டு சொல்லுது. உடனே கடவுள் பார்த்தார், இருட்டோடைய வாதம் நியாயம்தான், எந்த இடத்துலையுமே தன்னால் வாழ முடியலன்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது கடவுள் கேட்டான் இல்லையா, சூரியனை கூப்பிடுங்க அப்படின்னா. சூரியன் வந்தது. சூரியன் வந்தவொடனே என்னாச்சு, கடவுள் கேட்குறாரு, நீ என்னப்பா இருட்டை வாழவே விட மாட்டேறியாமே, இருட்டு வந்தாலே அதை நீ விரட்டி அடிச்சிடுறியாமே, இருட்டு உன் கூடவே இருக்க முடியலையாமே, ஏன்பா இப்படி பண்ணுற, உனக்கு வேற வேலையே கிடையாதா அப்படின்னு கேட்டார். அதுக்கு சூரியன் சொன்ன பதில் தாங்க ஆச்சரியம். என்ன சொல்கிறீங்க, இருட்டா? அப்படி ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே கிடையாதே, எங்கே அவங்கள கூட்டுவாங்க, நான் பார்க்குறேன், அவங்ககிட்டயே நான் கேட்குறேன், நான் என்ன பண்ணேன்னு நான் கேட்குறேன். ஏன்னா நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்கிறதே கிடையாது, நீங்கள் சொல்கிற அந்த இருட்டுன்ற ஒரு விஷயத்தையும் நான் பார்த்ததும் கிடையாது, அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி அவங்களுக்கு தொந்தரவு பண்ணுவேன் அப்படின்னு சூரியன் கேட்டுதான். இதை பார்த்தோன்னே கடவுள் யோசிச்சாரு, இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டதுன்னு. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும். அதாவது சூரியனும் இருளும் ஒன்றுக்கு ஒன்று சந்திக்க முடியாது. அதுபோல தான் நம்முடைய மனமும் நம்முடைய இருக்கக்கூடிய இந்த நடப்பு வாழ்க்கையும், இந்த ரியாலிட்டியும். இந்த மனசுங்கிறது எங்கேயுமே வருது, ஒன்று கடந்த காலத்தில் இருக்கும், இல்லை எதிர்காலத்தில் இருக்கும். இப்படி மாறி மாறி பயணிப்பது தான் நம்முடைய மனசு. நம்ம எப்போ பயப்படுறோம் தெரியுமா? ஒன்று நடந்த விஷயத்தை நினச்சி பயப்படுவோம், இல்லை நடக்க போகிற விஷயத்தை வச்சு பயப்படுவோம், நடக்கிற விஷயத்தை வச்சு பயப்படுவோம். நடக்கிற விஷயத்தில் நாம் நடப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க, போரில் சண்டை போட போகிறவன் முன்னாடி பயப்படுவான், அதுக்கப்புறம் பயப்படுவான். ஆனால் சண்டை போடும்பொழுது நல்லா வீரமாக சண்டை போடுவான், அந்த இடத்துல சாப்பிடுவான், தூங்குவான், எல்லாம் பண்ணுவான். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு செயல் செய்கிற வரைக்கும் தான், எனக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைக்க போகுதுன்னா அதை பற்றி பயம் இருக்கும்.
ஆனால் அந்த ப்ராஜெக்டை செய்யும் பொழுது அது இருக்காது. இது போல தான் நம்ம வாழ்க்கையில் ரியாலிட்டி, அதாவது இதுக்கு ஒரு எளிமையான வழி சொல்லுவாங்க. என்னென்னா, வாழ்க்கையை அன்னன்னைக்கு வாழுங்கப்பான்னுவாங்க. இது ஒரு எளிமையான உத்தி. இன்றைக்கி என்ன நடக்குது அதை நான் பார்க்க போகிறேன். அதில் காலையிலேருந்து இரவு வரைக்கும் எனக்கு அதுதான். நாளைக்கு என்ன நடக்க போகுது, நேற்று என்ன நடந்தது, அதெல்லாம் என் கதை கிடையாது. இன்றைக்கி இந்த பக்கத்தை திறக்கிறேன், வெற்றிகரமாக முடிக்கிறேன், முடித்ததுக்கு நன்றியை சொல்கிறேன், தூங்க போகிறேன் அப்படின்னு பல பேருடைய வாழ்க்கையை எளிமையாக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களை சக்தி மையத்தை உருவாக்கிக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு சக்தி மையம் உருவாகும். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய செயல்பாடுகள் இதில் பன்மடங்கு மாற்றங்கள் தெரியும். நீங்கள் செய்கிற வேலையில் சிறப்பாக செயல்படுவீங்க. அதுக்கான காரணம் உங்கள் மனசில் பயம் இல்லை. எப்படி இருட்டுக்கும் சூரியனுக்கும் சம்மந்தம் இல்லையோ அதுபோல தான் நாம் படபடன்னு நடக்கிற அந்த பழைய விஷயம், நடக்க போகிற விஷயம், எல்லாம் மனசில் போகிற எண்ணங்கள், அதுக்கும் நடக்கிற ரியாலிட்டிக்கும் சம்பந்தம் மிக மிக குறைவு. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் நம்முடைய மனசை பக்குவப்படுத்தக்கூடாது? எப்பொழுதுமே இந்த நொடியில் இருப்பதற்கான ஒரு பயிற்சியில் ஈடுபடணும். இந்த பயிற்சியில் ஈடுபடுறதுக்காக நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை இருந்து மற்றும் பல அறிஞர்கள், ஜித்து கிருஷ்ணமூர்த்தி ஆகட்டும், ஓஷோவாக இருக்கட்டும், எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சொன்ன விஷயம் என்னன்னா, நம்மை நாம் கவனிப்பது. நாம் யாருன்னு பாருன்றாங்க. நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டம் என்னன்னு பாரு. உனக்கு கோவம் வருது அப்படின்னா அந்த கோவத்தை பாருன்றார் ஜேகே. அதை நீ எக்ஸ்டர்னலாக பாரு. அதை பார்த்தா அந்த கோபம் உருமாறும். அந்த கோபம் உருமாறி நீ என்னன்றது உணர்வேன்ற. ஆக நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்முடைய மனம் வேற, நடக்கிற விஷயம் வேற. தேவையில்லாமல் பழைய விஷயங்களை போட்டு குழப்பக்கூடாது. தேவையில்லாமல் ஃப்யூச்சரை நினச்சி வருந்துக்கிட்டே வாழக்கூடாது. நாம் செய்ய வேண்டிய வேலையை சிறப்பாக செய்வோம், பலனை நாம் இறைவனுக்கு சமர்ப்பிப்போம். இதுதான் பகவத்கீதையின் சாரமும் கூட. கர்மயோகியாக இருங்க அப்படின்வாங்க. அதுதான் அந்த காரணம். நீங்கள் செய்யக்கூடிய செயலை சிறப்பாக செய்வதற்கான ஒரு உத்தி அது. அந்த உத்தியை நம்ம பயன்படுத்துவோம். இதுபோன்று ஓஷோ அவர்களின் கதைகளாகட்டும் அல்லது பல அறிஞர்களின் கதைகளாகட்டும் அனைத்தையுமே நாம் இந்த காணொலியில் பார்ப்போம். உங்களுக்கு இது போன்ற வேறு எந்த தலைப்பில் நம்ம பேசலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுடைய சிந்தனை செலுத்தணும்னா கீழே இருக்கக்கூடிய கருத்து பெட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. நாம் மீண்டும் பேசுவோம். மீண்டும் உங்களை அடுத்த நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.